ஓம் முருகாவேல் முருகா வெற்றிவேல் முருகா. என் அன்பு குழந்தையே, மிக நல்ல விஷயங்களை உன்னுடைய வாழ்க்கையில் நடத்தி கொடுப்பதற்காகவும் நல்ல செய்தியை உன்னுடைய செவியில் கொண்டு வந்து சேர்ப்பதற்காகவும் இந்த தருணம் நாம் வந்திருக்கின்றேன். உன்னுடைய கடன் பிரச்சனையிலிருந்து, நோய் தொல்லையிலிருந்து, பகை என்கின்ற ஒன்றிலிருந்து உன்னுடைய வாழ்வை மீட்டு கொடுத்து உன் வாழ்விற்கு தேவையான இன்பங்களை அள்ளி கொடுக்கத்தான் இன்று என்னுடைய வேலை நான் உனக்கு அனுப்பி தொடவும் செய்திருக்கின்றேன். நீ அதிர்ஷ்டம் நிறைந்த குழந்தை என்பதனால் இந்த நொடிகளை எல்லாம் வெற்றிகரமாக உன்னால் பெற்றுக்கொள்ள முடிந்தது. இதற்கு முன்பாக பல முறை உனக்காக நல்ல விஷயங்களை நான் செய்து வந்தேன், நல்ல செய்திகளை சொல்ல வந்தேன். ஆனால் நீ என்னை கண்டும் காணாமல் கடந்து போய்விட்டு அற்புதமான வாய்ப்புகளை எல்லாம் சில சமயங்களில் தவறவிட்டும் இருக்கின்றாய். அதனால்தான் இம்முறை நீ தவறவிடவே கூடாது, எப்படியாவது இதை உன்னிடம் சேர்த்தே தீர வேண்டும் என்று உனக்கான விஷயங்களை நீ எதிர்பார்த்த அந்த வெற்றிகளை எல்லாம் கொடுக்க வேண்டும் என்று தீர்மானித்து இந்த வேலை நான் தொட செய்தேன். தடைகளை எல்லாம் மீறி நீயும் இன்று வெற்றிகரமாக தொட்டு விட்டாய். இனி கவலை இல்லை. நம்பிக்கையோடு எப்பொழுது என்னுடைய வேலை நீ தொட்டாயோ அந்த நொடி முதலேயே உன் மனதிற்கு பிடித்த மாதிரி எல்லா விஷயங்களும் நடக்கப் போகின்றது. எதற்காக என்னுடைய வரவை நீ அலட்சியம் செய்து கதவை அடைக்கின்றாய் என்று எனக்கு தெரியவில்லை என் குழந்தையே. உன்னுடைய மனக்கதவை எப்பொழுதும் அடைக்காமல் நான் சொல்வதை முழுவதுமாக கேட்டு மனதில் அப்படியே ஏற்றி வைத்துக்கொள். உன்னுடைய வீட்டில் நான் தான் இருக்கின்றேன். உனக்கான நல்ல விஷயங்களை நடத்தி கொடுக்கத்தான் போகின்றேன். உன்னை விட்டு சென்ற உறவும் நீ விரும்பியவரும் உன்னை தானாக தேடி வரும்படி நான் உனக்கு அருள் பொழிய வந்திருக்கின்றேன். நீ எதிர்பார்த்த விஷயம், ஆசைப்பட்டு காத்திருக்கின்ற அந்த வெற்றிக்கான விஷயங்கள் அனைத்தையும் நீ நினைத்தவாறே உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்கவும் விரும்புகின்றேன். மின்னுகின்ற வாழ்க்கையில் உன்னுடைய வாழ்க்கை நுழைந்து விட்டது. இனி எல்லாமே உனக்கு சாதகமாகவும் நல்லதாகவும் நடக்கும். முக்கியமாக சில வேளைகளாக நீ வெளியே புறப்பட்டாலும் சரி அல்லது எந்த ஒரு விஷயமானாலும் சரி, இந்த முருகனை நீ மனதில் நினைத்து கொண்டு எப்பொழுதும் நீ இருக்க வேண்டும் என் குழந்தையே. அப்பொழுதுதான் எல்லா விஷயங்களும் உனக்கு சாதகமாக முடியும்படி நான் செய்வேன். எது இருந்தாலும் இல்லாவிட்டாலும் வாழ்ந்து விடலாம். ஆனால் இந்த மூன்றும் இருந்தால் சர்வ நிச்சயமாக வாழ்க்கையில் சமாளிப்பது என்பது கடினமாகி விடுகின்றது. அப்பேற்பட்ட இந்த கடன் தொல்லையும் நோயின் பிடியும் பகை என்கின்ற ஒரு விஷயமும் உன்னுடைய வாழ்க்கையில் இல்லாத மாதிரி நான் பார்த்து கொள்ள வேண்டும் என்று முடிவெடுத்து இந்த வேலை தொடர் செய்தேன். இனி உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கப் போகும் அதிசயங்கள் என்பது ஏராளமானதாக இருக்கும். நோயின் பிடியிலிருந்து நீ விடுபட்டு விடுவாய். கடன் தொல்லை, தீராத கடன் பிரச்சனையிலிருந்து உன் வாழ்க்கை விடுபடும். துன்பங்கள் எல்லாம் முடிந்து விட்டது. கிரகங்களின் பாதிப்பு உனக்கு இருந்தாலும் கூட அத்தனையும் சரி செய்து உன் துன்பங்களை எல்லாம் முடித்து வைக்க தீர்மானித்து வந்திருக்கின்றேன். இனி எல்லா காலமும் முக்காலமும் உனக்கு பொற்காலமாக இருக்கும்படி நான் வழி செய்து விட்டேன் என் குழந்தையே. நீ நினைத்ததை முடித்து காட்டக்கூடிய வல்லமை காலத்திற்கு இருக்கின்றது. அந்த காலம் நேரம் கூடி வந்திருப்பதால் இந்த முருகனின் வாக்கினை இக்கணம் நீ செவி குளிர கேட்டுக்கொண்டு இருக்கின்றாய். இந்த வாக்கு சர்வ நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் பலிக்கக்கூடியதாக இருக்கும். என்னுடைய இந்த அழகிய அலங்கார தோற்றத்தை காண்பது என்பது அவ்வளவு சுலபம் கிடையாது என் குழந்தையே. அவ்வளவு சுலபமாக யாரும் என்னுடைய அலங்கார தோற்றத்தை காண முடிவது இல்லை. உனக்கான அதிர்ஷ்டத்தை தான் உன் வாழ்வில் கொடுப்பதற்காக நான் இந்த அலங்காரம் செய்து கொண்டு இந்த பதிவுகளின் மூலமாக உன்னை காண வந்தேன். என்னுடைய அற்புத தரிசனத்தை நீ கண்டுகளித்து உனக்கான வெற்றியை உறுதிப்படுத்தி கொண்டிருக்கின்றாய். இனி கவலைப்பட எந்த ஒரு அவசியமும் இருக்காது. உன் வாழ்க்கையில் நல்லதே நடக்கும்.